மொத்த தேர்ச்சி எழுதிய பள்ளிகள் வந்து 7532. இதில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 2478. 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை 397. தேர்ச்சி சதவீதம் பள்ளிகள் வகைகளாக அரசு பள்ளிகள் 91.02, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.49, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.70, இருபாலர் பள்ளிகள் 94.78, பெண்கள் பள்ளிகள் 96.39, ஆண்கள் பள்ளிகள் 88.98. பாடவாரியாக தேர்ச்சி சதவீதம் அறிவியல் பாடப்பிரிவில் 96.35, வணிகல் பாடப்பிரிவில் 92.46, கலைப்பிரிவுகள் 85.67, தொழிற்பாட பிரிவில் 85.85. முக்கிய பாடங்களின் தேர்ச்சி வீதம் இயற்பியல் 98.48, வேதியியல் 99.14, உயிரியல் 99.35, கணிதம் 98.57, தாவரியல் 98.86, விலங்கியல் 99.04, கணினி அறிவியல் 99.80, வணிகவியல் 97.77, கணக்கு பதிவில் 96.61. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 26,352. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களின் எண்ணிக்கை 5,603. அதில் 5,161 பேர் தேர்ச்சி பெற்று 92.11% தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிறைவாசிகள் 125 பேர் சிறைவாசிகள் எழுதினார்கள். இது தேர்ச்சி பெற்றோர் 115, சதவீதம் 92. தேங்க்யூ. மார்க் ஷீட் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்போம் 1 வீக்கில். அதுக்கு பிறகு ரீவேல்யூஷன் டோட்டல் நாளைக்கு அப்ளிகேஷன் கொடுப்போம். நாளைக்கு கொடுத்துருவோம். லாஸ்ட் இயர் 94. எல்லா டீட்டெயில்ஸும் கீழே கொடுக்க சொல்லியிருக்கோம். நீங்கள் போங்க வாங்கிக்கலாம். கீழே இருக்காங்க. தேங்க்யூ. +2 தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. கடந்த முறையை விட 0.5% அளவிற்கு தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது. கடந்த முறை 94.03% இருந்த தேர்ச்சி விகிதம் தற்போது 94.56% அதிகரித்திருக்கிறது. மாணவர்களை விட மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் வழக்கம் போல அதிகமாகத்தான் இருக்கிறது. மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் 96.44%, மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 92.37% இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக 5,603 பேர் தேர்வு எழுதினார்கள். அதில் 5,161 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 92.11% இருக்கிறது. சிறைவாசிகளை பொறுத்தவரைக்கும் 125 பேர் தேர்வு எழுதியிருந்தார்கள். அதில் 115 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 92% அவர்களுடைய தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. அதே போன்று பாடவாரியாக எவ்வளவு பேர் தேர்ச்சி விகிதம் என்பது சார்ந்த அந்த விவரங்களும் வெளியாக இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக கடந்த முறையை விட இந்த முறை தேர்ச்சி விகிதம் என்பது 0.5% அதிகமாக இருக்கிறது. 0.53% என்ற அளவில் அது அதிகரித்திருக்கிறது. இது அடுத்த கட்டமாக அந்த சென்டம் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் கட் ஆஃப் சார்ந்த விஷயங்களில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசு தேர்வுகள் இயக்குனர் சேதுராம வர்மா இது சார்ந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறார். அத்தோடு பள்ளிகள் வாரியாக பார்க்கும்பொழுது அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் 91.02%, அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் 95.49% இருக்கிறது. தனியார் சுயநிதி பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் 99.7% இருக்கிறது என்பதையும் அந்த பள்ளி வாரியான தேர்ச்சி விகித விவரங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.